கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்னா, மடிநோய் வந்த மாட்டோட பால அதோட கன்றுக்குட்டிக்கு குடுக்கலாமா? குடுக்கக்கூடாதா? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதோட அந்த மடிநோய் வந்த மாட்டோட பால கன்றுக்குட்டிக்கு குடுக்கலாமா? குடுக்க வேணாம்? அப்படிங்கிறத விட, அந்த மாட்டுக்கு மடிநோய் அப்படிங்கிறது எதனால அந்த மாட்டுக்கு வருது? அது எப்படிலாம் நம்ம வழிமுறை பண்ணி அந்த நோய நம்ம எப்படி விரட்டி அடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விளக்கத்த ஃபர்ஸ்ட்டு நான் உங்கள்ட்ட நான் சொல்லிர்றேன் அது. இப்போ அந்த மடிநோய் அப்படிங்கிறது மாட்டுக்கு எதனால ஏற்படுது அப்புட்னா, பெரும்பாலும் மாடுகளுக்கு ஏற்படுற நோய் அப்புட்னா, அது 100% இந்த மடிநோய் தான். இந்த மடிநோய் எதனால ஃபர்ஸ்ட்டு மாட்டுக்கு வருது அப்புட்னா, மாட்டோட கட்டுத்தரை அதாவது மாட கட்டியிருக்கு அந்த கட்டுத்தரை அப்படிங்கிறது சுத்தம் இல்லாத காரணத்தினால தான் ஃபர்ஸ்ட்டு வரும். இது 1. 2வது விஷயம் என்ன அப்புட்னா, இப்ப மாடு பால் கறக்குது. அதாவது பால்காரர் பால் கறந்துட்டு போயிட்டாரோ, இல்ல நம்ம வீட்ல பால் கறக்கிறோமோ இப்போ பால் கறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மாட்டுக்கு எதுவுமே போட மாட்டோம். அதாவது தண்ணீர் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல வைக்கோலா இருக்கட்டும், இல்ல புல்லா இருக்கட்டும், ஏதோ ஒரு தீவனங்கள அந்த மாட்டுக்கு எதுவுமே குடுக்க மாட்டோம். கன்றுக்குட்டிய மட்டும் விட்டுருவோம். கன்றுக்குட்டி பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கன்றுக்குட்டிய புடிச்சு கட்டிருவோம். உடனே அந்த மாடு என்ன பண்ணும்னா, உடனே கீழ படுத்துரும். கீழ படுத்துருச்சு அப்படிங்கிறப்ப, அந்த மாட்டோட அந்த காம்புல அந்த 4 துவாரமுமே தொறந்து தான் இருக்கும். அதாவது அந்த கன்றுக்குட்டி குடிச்சிட்டதுக்கு அப்புறமும் ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் அந்த துவாரம் அப்படிங்கிறது தொறந்தே தான் இருக்கும். அப்பைக்கு அந்த மாடு கீழ படுக்குது அப்படிங்கிறப்ப, கீழ இருக்க அதாவது அந்த மண்ணு தரையில இருக்க அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்புட்னா, அந்த காம்போட அந்த துவாரத்துல எல்லாமே உள்ள போயிரும். உள்ள போயிருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக் அந்த நோய் அதாவது சொன்னேன்ல, இந்த மடிநோய் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி ஆரம்பிச்சுரும். அதனால நீங்க இந்த மடிநோயெல்லாம் எதனால வருது அப்படிங்கிறது இது 1. இது பேசிக்கான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி வந்த மாடுகள் அதாவது இப்போ நாங்க இது எல்லாமே நாங்க ஃபாலோ பண்றோம். ஆனாலும் கன்று போட்ட உடனே எப்படி மடிநோய் வருது? இதாவது இப்ப நீங்க சொல்றது எல்லாமே கன்று போட்டதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க. ஆனாலும் சில மாடுகள கன்று போட்ட உடனே கன்று போட்டுருச்சோம்னா 1 நாள்ல 2 நாள்லயே அந்த மாட்டுக்கு மடிநோய் வந்துருது. அது எப்படி? கன்று போட்ட உடனே அந்த மாட்டுக்கு மடிநோய் எதனால வருது அப்புட்னா, இதுக்கும் பலவிதமான ரீசன் அப்படிங்கிறது சொல்லப்படுது. பலவிதமான ரீசன்ல ஃபர்ஸ்ட்டு ரீசன் என்ன அப்புட்னா, இப்போ இதுக்கு முன்னாடி அந்த மாடு கன்று போட்டு கறவை கறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப, நம்ம என்ன பண்ணுவோம்னா, கறந்துகிட்டு இருக்க மாடு பருவத்துக்கு வந்திருக்கும். பருவத்துக்கு அந்த மாட நம்ம சினை ஊசி போட்டு, அந்த மாடு சினை ஆயிருக்கும். அதாவது அந்த மாடு சினை ஊசி போட்டு, அந்த மாடு சினை ஆயிருச்சா அப்படிங்கிறதே நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படிங்கிறப்ப, அத அப்படியே மறந்திருப்போம். நம்ம ஊசி போட்டோம் அவ்வளதான். ஆனாலும் அது அந்த மாடு சினையா இருக்கா? சினையா இல்ல? அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணியிருக்கவே மாட்டோங்கிறப்ப, அத நம்ம அப்படியே மாடு சினையா இருக்குங்கிறத நம்ம விட்டுறனால, அந்த மாடு 10 மாசம் கிட்ட அதாவது அந்த சினைய புடிச்சு 8 மாசம், 9 மாசம் கிட்ட வர நம்ம அந்த பால் அப்படிங்கிறத நம்ம அதிகமா கறந்துக்கிட்டே இருப்போம். கறந்துக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதாவது திடீர்னு கன்னுக்குட்டி வயித்துல பொழங்குற மாரி இருக்கு. அதாவது மாடு சினையாயிருச்சு அப்படிங்கிறப்ப, அதாவது நம்ம மாடு ஃபுல்லா கறந்துகிட்டு இருந்து, அதே மாரியே இந்த சினை ஊசி போட்டு அந்த மாடு சினையாகி 8 மாசம் அப்படிங்கிறப்ப, அந்த கன்றுக்குட்டி புழங்கத்த பார்த்துட்டு என்ன பண்ணும், திடீர்னு அதாவது கறந்துகிட்டு இருக்க கறவைய டப்புன்னு நம்ம என்ன ஸ்டாப் பண்ணிருவோம். அப்படிலாம் என்னைக்கும் அந்த மாட்டோட பால் கறந்துகிட்டு இருக்கிறப்ப உடனே நம்ம நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த மடியில இருக்கிற அந்த பால் எல்லாமே என்ன போயிரும்னா, கெட்டு போயிரும். அதாவது தங்கு பால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்ப நம்ம இதே இருக்கு அப்புட்னா, இப்போ இப்போ ஒரு வீட்லருந்து ஒரு பாத்திரமே வச்சுக்கலாம். நம்ம பாத்திரம் வச்சுக்கிறோம், ஒரு பக்கெட்லயே வச்சுக்கிறோம்னா, அத நம்மளோட தேவைக்காக அதுல நம்ம தண்ணீர் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா, படிப்படியா குறைஞ்சுகிட்டு இருக்கும். நம்ம உடனே நம்ம ஒரேடியா அத அந்த இதுல எதுவுமே நம்ம தண்ணீர் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூடிட்டோம்னா என்ன போயிரும்னா, அந்த தண்ணீர் என்ன ஆகும்னா கெட்டு போயிரும். கெட்டு போயிருச்சு அப்படின்னாவே, எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலங்கிறப்ப, அதுல நம்மள அறியாமயே அதுல என்னது புழுக்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா, அந்த தண்ணி கெட்டு போய் அதுல புழுக்கள் ஆரம்பிச்சு, ஈ வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வருதுல்ல. அதே மாரி அந்த கொஞ்சம் கொஞ்சமா அதோட பால் கறந்துகிட்டு இருக்க கறவை திறன நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் நிப்பாட்டணுமே தவிர, ஒரேடியா நிப்பாட்டிட்டீங்க அப்புட்னா, அந்த பால் அப்படியே கெட்டு போயிரும். கெட்டு போயிருச்சு அப்புட்னா, அந்த பால் என்ன பண்ணும்னா, கெட்டு போன பால் எல்லாமே அந்த மாடு கன்று போடுதுல்ல, கன்று போடுறப்ப பார்த்தீங்க அப்புட்னா, சீம்பால் வராது. சீம்பால் வராம என்ன பண்ணும்னா, நீங்க வச்சிருந்தீங்களா, நீங்க விட்டுட்டு போனா அந்த பழைய பால் எல்லாமே இப்ப என்ன பண்ணும்னா, நெய்யி மாரி, திரி மாரி, அதாவது ஒவ்வொரு மாரி வரும். அதாவது ஒரு வருஷம் ஒரு மாரி நெய் மாரி வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திரி திரியா வரும். இன்னொரு பக்கம் வேப்பெண்ணெ மாரி வரும் அப்படிங்கிறப்ப, அத கறக்கிறப்ப அதாவது ஒரு துர்நாற்றம் அப்படிங்கிறது அதிகமா அந்த இதுல நிக்கும். அதனால இது எல்லாமே எதனால வரும்னா, நம்ம பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறுனால தான் இது எல்லாமே வருது. அதனால மாடு வளர்க்கறது அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. ஆனாலும் இது நம்ம எல்லாமே கடந்து தான் இது எல்லாமே பண்ணணும். அதனால இப்ப நான் சொன்னேன்ல, இந்த ஒரு தவறுகள நம்ம எக்காரணத்துக்கு கொண்டும்
நம்ம வந்து பண்ணாம இருந்தாவே, மாட்டுக்கு 100க்கு 99% வந்து மடிநோய் அப்படிங்கிறது வந்து வராம நம்மளால 100% வந்து நம்மளால கண்டிப்பா வந்து தடுக்க முடியுமான்னு கேட்டா, 100% வந்து நம்மளால கண்டிப்பா தடுக்கவே முடியும். இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து மாட்டுக்கு வந்து மடிநோய் வந்து எதனால வந்து வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தையும், அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விஷயத்தையும் வந்து இப்ப நான் சொல்லிட்டேன். ஆனாலும், இதுக்கப்புறம் வந்து மடிநோய் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப, அந்த மாட்டோட பால வந்து அதோட கன்றுக்குட்டிக்கு குடுக்கலாமான்னு கேட்டா, 100% நான் சொல்லுவேன். குடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த மடிநோய் அப்படிங்கிறது நோய் தான் அது. அதாவது மடியில இருக்க அந்த ஒரு நோய். அந்த நோய வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்ம பரப்புவோமான்னு கேட்டா, கண்டிப்பா பரப்ப மாட்டோம். இப்ப நமக்கே வந்து ஒரு நோய் ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா, அவர வந்து தனிமைப்படுத்தி தான் வைப்போம். அதுவும் 100 பேத்துல வந்து அவர கொண்டு போய் நம்ம உட்கார வைப்போமா? உட்கார வைக்க மாட்டோம். ஏன்னா உட்கார வச்சோம்னா, அந்த ஒருத்தருக்கு வந்திருக்க அந்த ஒரு நோய் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்துருங்கிறதுக்காக அவர தனிமைப்படுத்துவோம். அதே மாரி அந்த மாட்டுக்கு வந்து மடிநோய் வந்திருக்கு அப்படின்னா, அதோட பால வந்து அதோட கன்றுக்குட்டிக்கு குடுக்கக்கூடாது. ஏன்னா, அது எல்லாமே கெட்டுப்போன பாட்கள். அதாவது கெட்டுப்போன அந்த ஒரு பால். அதாவது இப்ப நான் சொன்னேன்ல, அந்த பால் எல்லாமே வந்து நெய்யி மாரி, திரி திரியா மாரி, வேப்பெண்ணெய் மாரி இப்படின்னு ஏகப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து அதோட பால் அப்படிங்கிறது வந்து அதோட மடியில வந்து இருக்கும். கெட்டுப்போன அந்த பால வந்து அதோட கன்றுக்குட்டிக்கு வந்து நம்ம வந்து குடுக்குறோம் அப்படிங்கிறப்ப, என்னென்ன பாதிப்புகள்லாம் அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து ஏற்படும் அப்புட்ன்னா, நம்பர் 1 என்ன அப்புட்ன்னா, அந்த பால வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு நீங்க குடுத்தீங்க அப்புட்ன்னா, அந்த கன்றுக்குட்டிக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். இது 1. 2வது விஷயம் என்னன்னா, உடல்நிலை சரியில்லாம போகும். இது 2. 3வது விஷயம் என்ன அப்புட்ன்னா, அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தடைபடும். 4வது விஷயம் அதோட எடை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையும். 5வது விஷயம் வந்து அந்த பால வந்து அந்த கன்றுக்குட்டி அதோட அதோட தாய்க்கு போன அந்த கன்றுக்குட்டி வந்து அத குடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப, சில சமயங்கள்ல இது எல்லாமே நடந்துருச்சு அப்படிங்க. சில சமயத்துல அந்த கன்றுக்குட்டி இறந்து போறதுக்கு கூட வாய்ப்புகள் 100% வந்து கண்டிப்பா இருக்கு. இது மடிநோய் வந்த அந்த மாட்டோட பால அதோட கன்றுக்குட்டிக்கு நீங்க வந்து குடுக்கறனால, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து படிப்படியா அது பாட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால எக்காரணத்த கொண்டும் மடிநோய் வந்துருச்சு அப்படின்னாவே ஒரு மாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதோட கன்றுக்குட்டி அது அது போட்ட கன்றுக்குட்டிய எக்காரணத்த கொண்டும் தாய் மாட்டுக்கிட்ட கொண்டுட்டு போயிட்டு பால் குடுக்க வைக்கவே வைக்காதீங்க. அதே மாரி பால் நீங்க வந்து கறந்து குடிச்சுக்காம இருந்தா, அதுவும் எக்காரணத்த கொண்டும் நீங்க வந்து பால் கறக்கக்கூடாது. அதே மாரி பால் கறட்டியும் அந்த பால கறக்க சொல்லக்கூடாது. அதனால அந்த மடிநோய் வந்துருச்சு அப்படின்னாவே, அந்த பால அந்த எவ்வளோ பால் இப்போ 2 லிட்டர், 3 லிட்டர், 4 லிட்டர் ஆனாலும் அந்த மாடு கறக்குன்னா, அந்த பால எல்லாத்தையுமே வந்து பீய்ச்சு வெளியில விடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி மருத்துவரோட ஒரு ஆலோசனைப்படி அந்த மாட்டுக்கு வந்து என்னென்ன வைத்தியங்கள் முறை பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எக்காரணத்த கொண்டும் அந்த மாட்டோட பால வந்து அதோட கன்றுக்குட்டிக்கு வந்து குடுக்கக்கூடாது. அதே மாரி நீங்க வந்து கண்டிப்பா வந்து குடுக்கவே கூடாது. நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அந்த கன்றுக்குட்டிக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ, அதே மாரி சேம் டூ சேம் வந்து உங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% இருக்கு. அதனால எக்காரணத்த கொண்டும் மடிநோய் வந்துருச்சு அப்படின்னா, அந்த மாட்ட வந்து தனிமைப்படுத்துங்க. அதே மாரி அதோட பால வந்து நீங்களும் குடிக்கக்கூடாது. அதே மாரி அதோட கன்றுக்குட்டிக்கும் குடுக்கக்கூடாது. அதனால எக்காரணத்த கொண்டும் மடிநோய் வந்து மாட்டுக்கு வராம தடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நான் சொன்னேன்ல, அந்த விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே, கண்டிப்பா வந்து உங்களோட மாட்டுக்கு வந்து மடிநோய் வராம கண்டிப்பா வந்து உங்களால தடுக்க முடியும். சிந்திச்சு செயல்படுங்க.